வணக்கம், வந்தாச்சு உங்க பவர் பேக் பாட்காஸ்டர் பவித்ரா. இன்னைக்கு நம்ம வானம் வானம் சேனல்ல சீசன் 4ல காதல் அதிர ஸ்பெஷலா என்ன பார்க்க போறோம்? காதல் பத்தி நிறைய அழகான விஷயங்கள், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்க போறோம். இது காதல் பத்தின மட்டும் விஷயம் கிடையாது. ட்ரீம்ஸ் பத்தி, ஹிமாலயாஸ் பத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்து ரொம்ப சூப்பரா செம்மையான எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ காதல் பத்தி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு மைண்டுக்கு வந்த புத்தகத்தின் பெயர் சோல்மேட் அட் 50 அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதினவங்க ஸ்வாதி சர்க்கார் அப்படிங்கிறவங்க. இந்த டைட்டில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன என்ன கதை பத்தி இருக்கும் அப்படிங்கிறது. 50s மேல ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அது 50வது பர்த்டேக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அதுல நிறைய காதல் சார்ந்த மொமெண்ட்ஸ் நடக்குது. ஸோ அதை பத்தி நான் கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா ட்ரீம்ஸ் பத்தின கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு கம்பானியன்ஷிப் பத்தின கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப நிதானமா போகக்கூடிய கதை அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஸோ நீங்க பரபரப்பா வாழ்ந்துட்டு இருக்க பர்சன், இது பண்ணணும், அது பண்ணணும், நாளைக்கு அது வரணும், நாளானைக்கு அதை வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு பரபரப்பா ஒரு ஷெட்யூல்டான ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கை கண்டிப்பா படிச்சு பாருங்க. ஒரு நிதானத்தையும், ஒரு பொறுமையும், ஒரு நிம்மதியும், ஒரு ரிலாக்ஸிங் ஃபீலிங்கையும் இந்த புக் கண்டிப்பா கொடுக்கும். ஸோ கண்டிப்பா படிச்சு பாருங்க. ஸோ இதுல ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க இந்த கதையில, மீரா அண்ட் கபீர். சரிங்களா? ஸோ இந்த புத்தகத்தை ஸ்டார்டிங்லயே ஸ்வாதி மீராவை பத்தி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மீரா அப்படிங்கிறவங்க யார் அப்படி பார்த்தீங்கன்னா, கொல்கத்தால பிறந்து வளர்ந்த ஒரு பெண். நிறைய கனவுகளோடையும் நிறைய ஆசைகளோடையும் வளர்ந்த ஒரு பெண். ஆனா அவங்களுக்கு வாழ்க்கை வேற வகையான பிளான் வச்சிருக்கு. 28 வயசுல அவங்க கல்யாணம் டைவர்ஸ்ல முடியுது. நிறைய கோவத்தோடையும் 3 வயசு பையனோடையும் அவங்க அந்த சிட்டியை விட்டு வராங்க. அவங்க பாஸ்ட் விட்டு வராங்க. வேற ஒரு சிட்டியில வேற ஒரு புது வாழ்க்கையை அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தான் பையனுக்காகவும் தனக்காகவும் ஒரு தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை கிரியேட் பண்றதுக்காகவும் பயங்கரமா வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அவங்க வாழ்க்கை நிறைய தியாகங்கள், நிறைய தனிமை, தனக்கு மீறின பொறுப்புகள் கலந்த ஒரு வாழ்க்கையா அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா அவங்களோட 50வது பர்த்டேக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே நடக்குது. அதாவது அவங்க 50th பர்த்டேக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. கபீர் அப்படிங்கிற நபரை சந்திக்கிறாங்க. அண்ட் கபீர் அப்படியே மீராவோட ரிஃப்ளெக்ஷனா இருக்காங்க. மீராக்கு எப்படி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துச்சோ, ஒரு தனிமை இருந்துச்சோ, அதே மாதிரி கபீருக்கும் இருந்துச்சு. அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் தேவையான காதலை பரிமாறக்கவும் முடிஞ்சுது. கபீரோட காதல் ஒரு ஃப்ளவர்ஸோட, ஒரு ப்ராமிஸோட அந்த மாதிரிலாம் இல்லை. அவரோட காதல் பிரசன்ஸ் பத்தி அதிகமா இருந்துச்சு. நான் உனக்காக இருக்கேன், உன் கூடயே தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு பிரசன்ஸை உணர்த்துற மாதிரி கபீரோட காதல் இருந்துச்சு. அதுதான் மீராக்கு ரொம்ப தேவையானதாகவும் இருந்துச்சு. கபீர் திரும்பவும் மீராவை சிரிக்க வச்சாரு. கபீர் மீராவை தன்னைத்தானே ஒரு ஒரு பர்சனா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதாவது மீரா வந்து ஒரு அம்மாவா, ஒரு சர்வைவரா, வாழ்க்கையில எப்படியாச்சும் வாழ்ந்துடணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த இத்தனை வருஷம். ஆனா கபீர் அந்த ரோல்ஸ் எல்லாம் தாண்டி மீராவை மீராவா பார்க்க வச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பக்கத்து ஊருக்கு போவாங்க. ஒரு வெட்ட வெளியான ஒரு பிளேஸ்ல இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. இத வந்து ஸ்வாதி ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. One evening when they sat across each other under a foreign sky during a short overseas trip, மீரா asked அப்படின்னு சொல்லி அவங்க மீரா கேட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. பக்கத்து ஊருக்கு பையெல்லாம் பேக் பண்ணிட்டு ஃப்ளைட்ல போய் ஏறி இறங்கி அங்க ஒரு வெட்ட வெளியான இடத்த கண்டுபிடிச்சி ரெண்டு பேரும் உட்காந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வளவலன்னு சொல்லாம, ரொம்ப டீடைல்டா சொல்லாம, எந்த விஷயத்த சொல்லுமோ அந்த விஷயத்த சொல்லி அழகா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் ஸ்வாதி ஹியர். அப்போ வந்து மீரா வந்து கபீர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. கபீர், நீ இன்னும் காதல் மேல நம்பிக்கை இருக்கா? உனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா? நீ இன்னும் நம்புறியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப கபீர் ஒரு நிமிஷம் வேற ஒரு சிந்தனைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மீரா கிட்ட ரொம்ப சாஃப்டான வாய்ஸ்ல சொல்லுவார். ரொம்ப லோவான வாய்ஸ்ல ரொம்ப சாஃப்டான வாய்ஸ்ல சொல்லுவார். நான் அவ போனக்கு அப்புறமா எனக்கு அந்த காதல் மேல நம்பிக்கையே போயிடுச்சு. பட் உன் கூட இருக்கும்போது தான் என் மனசு திரும்ப காதலை நம்பணும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அவ யாரு? கபீரோட அஞ்சலா யாரு? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். அதுக்கும் ஸ்வாதி சொல்றாங்க.
கபர் 22 வயசு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை காதலிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் கபருக்கு ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க ரைட்டிங்ல. ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமா காதலிச்சிருப்பாங்க. இந்த கபர் வந்து அந்த பெண்ணை காதலிச்சிருப்பாங்க, பெண்ணும் அந்த கபரை காதலிச்சிருப்பாங்க. ஆனா 6 மாசத்திலேயே அந்த பெண் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. இது கபருக்கு ஒரு பயங்கரமான வலியையும் ஒரு பயங்கரமான காயத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து ப்ரொஃபஷனலி சக்சீட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவரு நிறைய புக்ஸ் படிப்பாரு, நிறைய டிகிரிஸ் வாங்குவாரு, நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்குவாரு. அவர் என்னதான் ப்ரொஃபஷனலா சக்சீட் ஆயிருந்தாலுமே எமோஷனல் லெவல்ல உணர்வுகள் ரீதியா அவர் வந்து அந்த அந்த காலத்திலேயே உறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்றார். He succeeded professionally, but emotionally he was frozen in time. His heart had become a graveyard where only one name echoed அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீக்ரெட்டை கபீர் இதுக்கு முன்னாடி யார்கிட்டயுமே சொன்னது கிடையாது. முறையா மீரா கிட்ட சொல்றாரு. அண்ட் மீரா எப்படி அதை கேட்டிருக்காங்க அப்படின்னா, காதால மட்டும் இல்ல, அவங்களோட சோலாலையும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா, மீரா வந்து கையை எடுத்து கபீர் மேல வச்சிருப்பாரு. அந்த கை எதற்காக இருந்துச்சு அப்படின்னா, உன் கூட நான் எப்பவே இருப்பேன் அப்படின்னு இந்த ப்ராமிஸ்க்காக கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் டு சே, நான் உன் கூட இருக்கேன், உன் வழி என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ஸ்வாதி எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, she reached out and held his hand, not to promise forever, not to demand anything, but only to say, I see you, I feel your pain, and I'm still here. Sometimes love doesn't need a declaration, it only needs presence. And healing doesn't come from forgetting the past, it comes from having someone who gently walks beside you despite it. எவ்வளவு அழகான வார்த்தைகள் இல்லையா? அண்ட் இந்த ஒரு விஷயத்த வந்து கபர் வந்து மீரா கிட்ட சொல்லியிருப்பார்ல, அது என்னைக்கு சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டே February 14th அன்னைக்கு. இதே நாள் தான் ஒரு 30 வருஷம் முன்னாடி கபர் அந்த பெண்ணை தொலைச்சிருப்பாங்க. இதே அந்த பெண் கபரை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 30 வருஷம் கழிச்சு இந்த ஒரு வலிய அவரை ஃபீல் பண்றதுக்கு அவரே அலோவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜென்ரலா நம்மளோட எமோஷன்ஸ், நம்ம ஃபீலிங்ஸை வந்து நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கம்ஃபர்ட் பர்சன் கிட்ட தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு அழுகை வருது, நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருமே அழுவோமா அப்படின்னா அது கிடையாது. ஒரு சிலர் கிட்ட மட்டும் தான் நமக்கு அந்த கம்ஃபர்ட்னஸ் இருக்கும். இட்ஸ் ஓகே டு க்ரை, க்ரைங் அப்படிங்கிறது தப்பு கிடையாது, இட்ஸ் ரைட். இதெல்லாம் மைண்ட் செட் பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். பட் ஒரு சில கிட்ட மட்டும் தான் அந்த கம்ஃபர்ட்னஸ் வரும். நம்ம இவங்க கிட்ட என்ன வேணா ஷேர் பண்ணலாம், என்ன வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இவங்க நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அந்த நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பேஸ் ஒரு சில கிட்ட மட்டும் தான் வரும். அந்த ஒரு சிலர் கிட்ட மட்டும் வரக்கூடிய அந்த நான் ஜட்ஜ்மெண்டல் ஃபீலிங் கபீருக்கு மீரா கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறத இங்க ரைட்டர் சொல்றாங்க. அண்ட் மீரா வந்து இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா சொல்லுவாங்க, மீரா வந்து மனசார உணர்ந்தாங்களாம், மனசார நம்பினாங்களாம். இது வந்து காலத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு பிளான். கபர் எனக்கு தேவை, நான் கபருக்கு தேவை அப்படிங்கிறது கடவுள் எழுதிய ஒரு பிளான் அப்படிங்கிறது நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இத ஸ்வாதி எழுதியிருப்பாங்க. When God writes a story, no human can erase it. When he decides to bring two souls together, not even time, distance, or past wounds can keep them apart. இது வந்து ஜஸ்ட் டூ சோல்ஸ் சேர்றது மட்டும் கிடையாது. இது எல்லா விஷயங்களையுமே இது பொருந்தும். நமக்குன்னு ஒரு விஷயம் கிடைக்கணும், நமக்குன்னு ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அது நம்ம கிட்ட கண்டிப்பா வந்து சேரும். ஸோ வாட் எவர் இஸ் மென்ட் ஃபார் யூ, கண்டிப்பா அது உங்களை வந்து சேரும். அதனால நம்பிக்கையோட உங்க வாழ்க்கைய வாழுங்க. ஓகே, அடுத்ததா ரைட்டர் மீரா கபீரோட லடாக்கோட ஜேர்னியோட ஸ்டார்டிங்கை சொல்றாங்க. இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பிஸ்கெட்ல போயிட்டு ஒரு ரூம் புக் பண்றாங்க. நல்லா 8 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் நல்லா படுத்து தூங்குறாங்க. தூங்குனதுக்கு அப்புறம் அவங்க ஏந்திரிக்கிறாங்க. அந்த ஒரு சில் கிளைமேட் இருக்கும் இல்லைங்களா பிஸ்கெட்ல. ஸோ அந்த கிளைமேட்ல நம்மளுக்கு எழுந்திருக்கணும்னு தோணுமா? தூங்கணும் தானே தோணும்.
பட் அதே மாரி காலையில 6:30 மணிக்கு மீரா ஏஞ்சிக்கிறாங்க அந்த பெட்ட விட்டு. கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு, காலை எழுந்தவுடன் என்ன பண்ணுவாங்க? ஃபோன் பார்ப்பாங்களா? இல்ல, இல்ல, இல்ல. ரெஸ்ட் ரூம் போவாங்களா? இல்லங்க. அந்த ஒரு முக்கியமான ஒரு வேலை. அதாவது பல்லு விளக்குறது. அதே மாதிரி மீரா போய் பல்லு விளக்க போயிருக்காங்க. அப்ப கபீர் கிட்ட கேக்குறாங்க, "என்ன கபீர் ஏந்திரு, ஏந்திரு, ஏந்திரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்பா நீ? ஏந்திரு, ஏந்திரு" அப்படிங்கிறது. கபீரா, "இன்னும் ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ். எனக்கு தூக்கம் வருது, தூக்கம் வருது" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தூக்க கலக்கத்திலே இருக்காரு. இவங்க பல்லு விளக்க போறாங்க. சரிங்களா? அப்ப வந்து மீரா கபீர பார்த்து கேட்காங்க, "யாரோ ஒருத்தவங்க காலையில எழுந்திரிக்கிறவங்க ஏர்லி ரைசர்ன்னு சொன்னாங்களே, யார் அந்த ஏர்லி ரைசர்?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கபீர் சொல்றாரு, "நான் கோவா இருந்தா காலையில எந்திரிச்சிருப்பேன். இது கோவா இல்லையே, ஹிமாலயாஸ் ஆச்சே. எப்படி காலையில எழுந்திருக்க முடியும்?" அப்படிங்கிற மாதிரி கபீர் கேட்டிருக்காரு மீராவை பார்த்து. சரி மீரா, சரி ஓகே, நம்ம பல்லு விளக்குவோம், நம்ம நேரம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல்லு விளக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு பல்லு கையோட வந்திருக்கும். ஐயோ, என்னப்பா கையோட பல்லு வந்துருச்சே, உள்ளுக்குள்ள இதெல்லாம் ரத்தம் வருதா அப்படின்னு சொல்லி வாயில தண்ணி போட்டு பார்ப்பாங்க. ஆனா தண்ணியில எந்த ரத்தமும் வராது. அப்பதான் தெரியும், வயசாக ஆக பல்லு விழுவுல, அந்த மாதிரி மீராக்கு ஒரு பல்லு விழுந்துருச்சு. அப்ப வந்து உடனே கபீர் கிட்ட கூப்பிடுறாங்க, "கபீர், கபீர், இங்க பாரு, என்ன ஆச்சுன்னு பாரு" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப வந்து கபீருக்கு ஃபர்ஸ்ட் புரியல. நம்ம வந்து அவர் தான் பாதி தூக்க கலக்கத்துல இருக்காருல, அவருக்கு வந்து இது முழிப்பே வரல. அதுக்கப்புறம் முழிப்பு வந்து சரி ஓகே, நம்ம வந்து ஹிமாலயாஸ் கிட்ட இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிதானம் வந்ததுக்கு அப்புறமா, ஓகே மீராக்கு பல்லு விழுந்துருச்சு அப்படிங்கிற புரிதல் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். மீரா சொல்றாங்க, "நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன், நீ என்னப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது மீராக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மீராவும் கபீரும் ஒரு விஷயம் முன்னாடி பேசியிருந்தாங்களாம். என்ன அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம வயசானதுக்கு அப்புறம் எல்லா பல்லு விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரே பல் செட் 2 பேரும் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டுட்டு தரேன். அந்த பல்செட்டை கழுவிட்டு அதுக்கப்புறம் நீ பல்செட்டை போட்டு நீ சாப்பிடு. நம்ம ஒரே பல்செட்டை வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அது வந்து மீராக்கு திடீர்னு ஞாபகம் வந்து சிரிப்பு வந்திருக்கு. அப்ப வந்து கபீர் கிட்ட சொல்றான், "ஏய், நீ ஒண்ணு சொன்னியே எனக்கு ஞாபகம் இருக்கா? என்கிட்ட ஒண்ணு சொன்னியே உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப வந்து கபீர் சொல்றாரு, "ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஆனா திசைகளை மறந்துடலாம். பட் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த என்னால மறக்க முடியாது. மை லவ்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா கெக்க பக்கன்னு பெட்ல சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போயிட்டாங்களாம். இதுதான் ஒரு அழகான விஷயம் இல்லையா? வயசு ஆக ஆக அந்த வயசு ஆகறதுனால வரக்கூடிய விஷயங்கள்ல எவ்வளவு அழகா எவ்வளவு நகைச்சுவை எடுத்துட்டு போறாங்க இல்லையா? So இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. So that I want to share with you. அதுக்கப்புறம் கிளம்பி போய் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, டிராவல் பண்ணுவாங்க, நிறைய மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மணாலில ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அவங்க ரூமுக்கு போவாங்க. அவங்க புக் பண்ண ரூமுக்கு போயிட்டு கபீர் வந்து தூங்க ஆரம்பிச்சுருவார். அவருக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால. பட் மீராக்கு வந்து கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணலாம் இந்த மொமெண்ட்ட அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க ரூம் பக்கத்துலயே ஒரு குட்டி பிரைவேட் கார்டன் இருக்கும். சரிங்களா? அந்த கார்டனுக்கு கார்டன்ல என்ன ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஹிமாலயாஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இருக்கிற அந்த சீன். அந்த குட்டி கார்டன்ல இந்த பிரைவேட் கார்டன்ல ஒரு வுட்டன் ஸ்விங் இருக்கும். ஒரு மரத்தால் ஆன ஒரு ஊஞ்சல் இருக்கும். சரிங்களா? சரி ஓகே, கபீர் தூங்கட்டும். நம்ம போயிட்டு இந்த மர ஊஞ்சல்ல போய் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம் அப்படின்னு சொல்லி மீரா போவாங்க. போயிட்டு அந்த மர ஊஞ்சல்ல அப்படியே படுத்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வெர்ஷன் இருக்கு. சரிங்களா? அந்த வெர்ஷன் அவங்களுக்குள்ள லிசன் பண்ணும், பேசும், கொஸ்டின் பண்ணும். அவங்கள எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு வெர்ஷனை மீரா தனக்குள்ள எப்பவுமே வச்சிருப்பாங்க. அதனாலேயே மீராக்கு தனிமை அப்படிங்கிறது ரொம்ப பயம் தரக்கூடிய விஷயமா இருக்காது. சரிங்களா? ஸோ அந்த வெர்ஷன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதா மீரா சொல்லுவாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, சரி கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட இயர்பட்ஸ் எடுத்து பாட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க காதோரமா அந்த பாட்டு ஓட, அந்த ப்ரீஸ் அவங்க முகத்த வந்து உராசிட்டு போக, அந்த ஹிமாலயஸ் முன்னாடி நிக்க அவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல நம்ம மூச்சு விடுறதும் நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியா, ரொம்ப நிம்மதியா ஒரு பிளசன்ட்டான ஃபீலிங் இருக்கும். ஒரு ஆழமான அமைதி நம்மளுக்கு உணர்வோம்ல. அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் எனக்குள்ள இருந்துச்சு.
அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கண் முழிச்சு பார்த்தா கபர் நிக்கிறாரு. கபர் கிட்ட மீரா கிட்ட வந்து ஒரு உல்லன் ஸ்வெட்டர அவங்க தோள் மேல போடுவாங்க. அப்ப மீரா கேட்பாங்க, எனக்கு குளிர்ச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப கபர் சொல்லுவாரு, எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, நான் உணர்றேன் அப்படின்னு சொன்னாரு. இத வந்து ரைட்டர் சொல்லியிருப்பாங்க. He smiled, brushing my hair back. I don't need to know, I just feel it. I laughed gently. Maybe that's what soulmates are meant for, not always to speak, but to feel. He kissed my forehead and said, and I feel you, every heartbeat, every silence அப்படின்னு. ஆஹா, இது வல்லவா காதல் அப்படிங்கிற மாதிரி தாங்க நிஜமாலே இருந்துச்சு. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். காதல் அப்படிங்கிறது ஜஸ்ட் ரொமான்ஸ் பண்றது, ரொமான்டிக்கான மொமெண்ட் ஷேர் பண்றது அப்படிங்கிறத தாண்டி, நம்ம பார்ட்னருக்கு என்ன விஷயம் பிடிக்கும், நம்ம பார்ட்னருக்கு பிடிச்ச விஷயங்களை எப்படி நிறைவேற்றலாம் அப்படிங்கிறதுலயும் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுதான் கபர் மீராக்கு பண்ணியிருப்பாங்க. ஜிஸ்பா அப்படிங்கிற பிளேஸுக்கு மீராவும் கபர் கார்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஒரு டிரைவர் கூட. அப்போ வந்து வெளியே பார்த்துட்டே வரும்பொழுது கபர் வந்து ஒரு பேராகிளைடிங் பாயிண்ட்டை பார்த்துருப்பாரு. பார்த்த உடனே டிரைவர் கிட்ட நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே மீரா கபர் பார்த்து பேரலிங் பார்த்துட்டாங்கன்றது தெரியும். உடனே கபரை பார்த்து கேட்டிருப்பாங்க மீரா, இங்கயா இப்பவா எப்படி அப்படின்னாரு. உடனே வந்து கபர் சொன்னாரு, நீ ரொம்ப நேரம் யோசிச்சு வேணாம்னு சொல்றதுக்குள்ள வா வா போலாம் போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் குடு 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 குடுன்னு ஓடுனாங்கன்னா மலையை நோக்கி. ஸோ ஹில்லுக்கு மேலதான் அந்த பேராகிளைடிங் பாயிண்ட் இருக்கு. ரெண்டு பேரும் கடகடன்னு ஓடி போய் அதுக்கப்புறமா அந்த அந்த மவுண்டெயின்ல இருந்து அந்த ஹில்லுல இருந்து அந்த பேராகிளைடிங் ஸ்டார்ட் பண்ணதுமே அந்த காத்தடிக்கிற உணர்வெல்லாம் உணர்ந்தாங்களாம் மீரா. அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொர்க்கத்தை போய் டச் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த தூரத்துல இருந்து பார்க்கும்பொழுது கீழே மவுண்டெயின்ஸும் கீழே மலைகளும் மேல வானமும் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு பயம் துளி கூட இல்லையா. ஏன்னா கபீர் அவங்களுக்காக இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ், அந்த ஒரு மன நிம்மதி எனக்குள்ள இருந்துச்சு அப்படிங்கிறவர் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த பேராகிளைடிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா கபர் கேட்டாங்களாம், அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப வந்து மீரா சொன்னாங்க, உன்ன மாதிரியே செம்ம ஜாலியா ஹாப்பியா ரொம்ப வைல்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப ரைட்டர் எழுதியிருப்பாங்க, தட் வாஸ் கபர்ஸ் வே ஆஃப் லவ்விங் மீ, நாட் இன் கிராண்ட் ஸ்பீச்சஸ் பட் இன் மொமெண்ட்ஸ் லைக் தீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வல்லவா அழகு, இது வல்லவா காதல் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் பத்தி படிக்கும்போது. இந்த பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருந்தேன். ஸோ இந்த ஹிமாலயாஸ் ஜேர்னிக்கு முன்னாடி கபீரும் மீராவும் பல முறை போன்ல பேசியிருப்பாங்க. இது எடுத்து வச்சியா, அதை எடுத்து வச்சியா, அதை எடுத்து வச்சுக்கோ, இதை எடுத்து வச்சுக்கோ, தைலம் எடுத்து வச்சுக்கோ, மாத்திரை எடுத்து வச்சுக்கோ, ஸ்வெட்டர் எடுத்து வச்சுக்கோ, அந்த மாதிரி நிறைய முறை பேசியிருப்பாங்க. ஆனாலும் அவங்க எப்படா நம்ம இன்னொரு நபரை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. சண்டிகர் ஏர்போர்ட்ல தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க ஹிமாலயாஸ் ட்ரிப்புக்காக. சரிங்களா? அப்படி மீட் பண்ணும்பொழுது சந்தோஷத்துல மீரா வந்து கண் கலங்கியிருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா தமிழ்ல, அழல கண்ணு இருக்குது, அந்த மாதிரி வந்து மீராக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல சண்டிகர் ஏர்போர்ட்ல கபரை மீரா பார்க்கும்பொழுது கண் கலங்கினாங்க இல்லைங்களா? அப்போ வந்து கேட்பாங்க கபர், ஏய் என்ன கண்ணு அழுற, ஏன் கண்ணெல்லாம் கலங்குது, என்னாச்சு, அதான் கூட இருக்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து மீரா சொல்லுவாங்க, ஐம் நாட் கிரைங், இட்ஸ் ஜஸ்ட் த வெதர் அப்படின்றாங்க. அதாவது நான் அழல, மழை பெய்யுது, அந்த மழை தண்ணி என் கண்ணில் விழுந்து அப்படி தெரிகிறது, நான் அழலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருப்பாங்க. இட் ஃபெல்ட் ரியலி பியூட்டிஃபுல். அடுத்த அழகான ரேட்டிங் எங்க இருந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்லியிருப்பாங்க. நம்மளே இது ரியல் லைஃப்ல நம்ம பண்ணியிருப்போம். ஒரு சில விஷயங்கள் வந்து அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத தாண்டி அந்த விஷயம் நம்மளுக்குள்ள என்ன உணர்வு கொடுத்துச்சு அப்படிங்கறத வச்சுதான் நம்ம அதை அழகா அழகில்லையா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான விஷயத்த பத்தி ஸ்வாதி ரைட்டிங்ல எழுதியிருப்பாங்க. Even the best cameras in the world could not capture what my eyes were seeing, what my heart was feeling. Because some beauties are not meant to be captured, they are meant to be felt with your eyes, your skin, your breath, and your soul. அப்படின்னு இருப்பாங்க. இது வல்லவா அழகு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு.
20ஸ்ல உங்க வாழ்க்கைய வாழ்ந்துடணும். அட்லீஸ்ட் 20ஸ்ல வாழனா கூட உங்க 30ஸ்லயோ, உங்க 40ஸ்லயோ வாழ்க்கைய வாழ்ந்துருங்க. நெறைய விஷயங்கள் அட்வென்ச்சர் பண்ணுங்க. மேல இருந்து கீழ குதிங்க. பஞ்சி ஜம்பிங் பண்ணுங்க. பாராகிளைடிங் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி நெறைய அட்வென்ச்சர் சார்ந்த விஷயங்கள பண்ணுங்க. உடனே பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி நம்மள சுத்தி இருக்க நெறைய விஷயங்களும் நம்மள ஃபோர்ஸ் பண்ற மாதிரியும் இருக்கு. அண்ட் நம்மளே நம்ம பலமுறை இந்த மாரி விஷயங்கள நம்ம சொல்லிக்கிறோம். டைம் இஸ் ரன்னிங், டைம் இஸ் ரன்னிங். சீக்கிரம் போங்க. எவ்ரி செகண்ட் இஸ் வெரி பிரஷியஸ். வி ஆர் நியரிங் டு அவர் டெத் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் பரபரப்பா வாழறோம் இல்லைங்களா? ஆனா, ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் நம்மள ஞாபகப்படுத்தும். இட்ஸ் ஓகே. ரெஸ்ட் எடுங்க. நீங்க பண்ண விஷயங்கள ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. உங்க தப்புலருந்து கத்துக்கோங்க. லேர்ன் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஃபைன் டு மேக் மிஸ்டேக். இட்ஸ் ஃபைன் டு டேக் ரெஸ்ட் அப்படிங்கிற மாரி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சில வரிகள் என்ன ரிமைண்ட் பண்ற விஷயமா இருந்துச்சு. ஸோ அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். Some days are just not meant for adventure. Some days are only for rest, reflection, and learning how to be with each other. Even when things don't go as planned அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் கூட ஒருத்தர் எப்படி இருக்கிறது, அது எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம கத்துக்கணும், சும்மா ஜாலியா ஜில்லுன்னு ரெஸ்ட் எடுக்கிறது, நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஒரு சில டேஸ் தேவைப்படுது தான் நம்மளுக்கு. அண்ட் இட்ஸ் ஓகே அப்படின்னு நினைவுபடுத்தக்கூடிய விஷயமா தான் இந்த வரிகள் இருந்துச்சு. கபீரும், மீராவும் பார்த்து, காதலிச்சு, அதுக்கப்புறம் நெறைய மொமெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஹிமாலயாஸ் ட்ரிப் போயிட்டு வந்தக்கப்புறம் தான், அவங்க பாதைகள் மாறுனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா? பிரிஞ்சாங்களா? இல்ல சேர்ந்து பிரிஞ்சாங்களா? பிரிஞ்சு சேர்ந்தாங்களா? இது மாரி என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதுதான் இந்த புக்கோட கிளைமேக்ஸு. அது நீங்க படிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பர்ட்டிகுலர் லைன்ஸ் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் நினைக்கிறேன். இது எல்லா வகையான ஏஜ் குரூப்புக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இது வந்து காதலர்கள் அப்படிங்கிறத தாண்டி, இது அன்பு இருக்கிற எந்த உறவுக்குமே முக்கியமான வரிகள்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தட் வித் யூ. அது என்ன வரிகள் அப்படின்னா, "லவ்விங் சம்ஒன் டசன்ட் மீன் ஹோல்டிங் தெம் டைட் when they want to fly. It means watching them leave and still smiling even when your heart breaks quietly inside your chest." நமக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு பறக்கணும்னு ஆசை இருக்கு. நம்மள விட்டு போகணும்னு ஆசை இருக்கு. இல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் நினைக்கிறாங்க. அது பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சு வைக்கிறது காதல் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்கள அலோவ் பண்றது அப்படிங்கிறத அந்த ஸ்பேஸ அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றதும் காதல் தான். அப்படிங்கிறத இங்க ஞாபகப்படுத்துறாங்க. காதல் அப்படிங்கிறத தாண்டி உன்னதமான அன்பு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஸோ அதனால நீங்க கேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இன்னொருத்தர கண்ட்ரோல் பண்றீங்களா? இல்ல நிஜமாலே உங்க கேர காட்டுறீங்களா? அப்படிங்கிறத இட்ஸ் ஹை டைம் டு திங்க். ஓகே? இந்த சோல்மேட் அட் 50 அப்படிங்கிற புத்தகத்துல இன்னும் அழகான ரைட்டிங்ஸும், இன்னும் அழகான மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த புக்க நீங்க படிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் சோல்மேட் அட் 50 வந்து ஒரு 2025ல எழுதப்பட்ட புத்தகம். அதனால 2025ல இந்தியால நடந்த நெறைய சம்பவங்கள இந்த இந்தியன் ஆத்தர் ஸ்வாதி இன்கல்கேட் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்ல அங்கங்க எழுதியிருப்பாங்க. அதாவது பாகிஸ்தான் டெரரிஸ்ட் அட்டாக் பத்தி எழுதியிருப்பாங்க. ஆப்பரேஷன் சிந்தூர் பத்தி எழுதியிருப்பாங்க. ஏரோப்ளேன் கிராஷ் நடந்துச்சு இல்லைங்களா? அத எழுதியிருப்பாங்க. அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் அங்கங்க அ சின்ன சின்ன மொமெண்ட்ஸா, சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸா இந்த புக்ல எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால நீங்க இப்ப இப்ப படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கும். ஆமாப்பா இத நான் நியூஸ் பேப்பர்லயும் படிச்சேனே, இந்த புக்ல இருந்து இருக்கே. வாட் அ ரிலேட்டபிள் திங் திஸ் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால நீங்க படிச்சு பாருங்க. 2026 ஸ்டார்ட்டிங்லயே படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த விஷயங்கள். ஸோ யூ கேன் ரிலேட் இட். ஓகே. அந்த ஒரு நோட்டோட இந்த சோல்மேட் அட் 50 அப்படிங்கிற புத்தகத்தோட சம்மரியை நான் முடிக்கிறேன். இதே மாதிரி ஒரு கதைய நான் ஒரு படமா பார்த்துருக்கேன் கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி. மின்மினி அப்படிங்கிற ஒரு ஃபிலிம்ல பார்த்துருக்கேன். இந்த ஃபிலிம் நீங்க எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு எல்லாரும் பார்த்த ஃபிலிமா அது இல்ல. ஒரு சிலர் அப்பதான் பார்த்துருந்தாங்க. எனக்கு எப்படின்னா ஒரு ட்ரெய்லர்ல ஒரு லைன் இருக்கும். அதாவது நதியா இருந்த இந்த ஒரு காலத்துல நதியா இருந்ததா இந்த ஹிமாலயாஸு. இப்ப இமயத்த பாருங்க. இதே மாரி நான் மாற்றத்த நம்புறேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. நம்புறேன், மாற்றம், என்னப்பா வாட் அமேசிங் திங்ஸ் தே ஆர் சேயிங். கண்டிப்பா இந்த படத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நானே இந்த படம் பார்த்தேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்த ஒரு ஃபிலிம் தான் வந்து மின்மினி அப்படிங்கிற ஃபிலிம். இந்த ஃபிலிம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு போர்டிங் ஸ்கூல்ல இருப்பாங்க. நெறைய பசங்க இருப்பாங்க. இதுல மெயின் கேரக்டர்ஸ் யாரு பார்த்தீங்கன்னா, பாரிவேலன் அண்ட் சபரி 2 பேர் தான். பாரிவேலன் அப்படிங்கிற பையன் யார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பெர்சன். சூப்பரா ஃபுட்பால் பண்ணுவான். நெறைய அவார்ட்ஸ்லாம் வாங்குன ஒரு பையன். அண்ட் அவனுக்கு
ராயல் என்ஃபீல்ட்ல ஹிமாலயாஸ் போகணும் அப்படிங்கறது தான் ஆசை. சரிங்களா? ஸோ சபரி அப்படிங்கிறவன் யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் பிளேயர். சூப்பரா செஸ் ஆடுற ஒரு பையன். அண்ட் இவனுக்கு ஆர்டிஸ்ட் டிராயிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த 2 பசங்களும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் அப்படியே ஏட்டுக்கு போட்டியா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா இந்த போர்டிங் ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களுமே ஒரு பஸ்ல போவாங்க. பஸ்ல போய் இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடும். நெருப்பு பிடிச்சிக்கும். அப்ப எல்லாருமே பாரிவேலன் வந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துருவான். கடைசியா சபரியை வந்து கூட்டிட்டு வெளியே வருவான். வந்துட்டு சபரியை வந்து படுக்க வச்சிருவான். நெக்ஸ்ட் பாரிவேலன் குதிக்கும் பொழுது அவனோட மண்டை இருக்கு இல்லைங்களா, அவனோட ஹெட், அந்த ஹெட் வந்து ஒரு ஒரு இரும்பு பைப் ஒன்றும் அது மேல அடிபட்டா அவன் பாரிவேலன் இறந்துருவான். சரிங்களா? ஸோ வந்து பாரிவேலனுக்கு ஹிமாலயாஸ்ல ராயல் என்ஃபீல்ட் போகணும் அப்படிங்கறது ஆசை அவனுக்கு மனசுல ஆழமா இருக்கு. சரிங்களா? மனசுல ஆழமா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். டேக் அ ரெட் பென் அண்ட் அண்டர்லைன் திஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு. அவன் இறந்து போனதுக்கு அப்புறமா அவனோட உடல் உறுப்புகளை தானம் பண்றாங்க. அதுல பாரிவேலனோட இதயம் வந்து பிரவீனா அப்படிங்கிற பொண்ணுக்கு தானமா கொடுக்கப்படுது. பிரவீனாக்கு இதயம் கிடைச்சிடுது. ஸோ பிரவீனா எப்படி அப்படின்னா, இந்த இதயம் எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த இதயம் கிடைச்சனால தான் நான் இப்போ வாழ்றேன். ஸோ இந்த இதயத்தை நான் இப்படிலாம் பாதுகாத்துக்கணும், அப்படிலாம் பாதுகாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இதயத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாழ்ந்த ஒரு பெண் தான் பிரவீனா. ஸோ அவங்க அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் வந்து என்னோட டானர் பாரிவேலன் படிச்ச ஸ்கூல்லே நான் படிக்கிறேன், அப்பா படிக்கிறேம்மா, அவங்களுக்கு நன்றி செலுத்துற விதமா நான் இந்த அதே ஸ்கூல்ல படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போவான். போயிட்டு அவனோட பாரிவேலனோட ஆசைகள் என்ன அப்படிங்கிறத அவ கண்டுபிடிக்கும் போது அவனுக்கு தெரிய வரும் ராயல் என்ஃபீல்ட்ல வந்து ஹிமாலயாஸ் போறது அப்படிங்கிறது. சபரி எப்படின்னா, என்னை காப்பாத்தின பாரிவேலனோட ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவனோட செஸ்ஸை வந்து ஃபுட்பால் ஆக்கிடுவான். அண்ட் ஆர்டிஸ்ட் இருக்கான் இல்லைங்களா, அவன் வரைவான் இல்லைங்களா, அதை வந்து மாத்திட்டு ராயல் என்ஃபீல்ட்ல நான் வந்து டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மாறிடுவான். ஸோ இந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறமா 2 பேரும் ஹிமாலயஸ்ல சந்திப்பாங்க. அங்க வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சந்திக்கிறாங்க, ஒரு டிராவலரா, ஒரு பைக் ரைடரா என்னென்ன அழகான விஷயங்கள் இருக்கு, என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, எவ்வளவு அழகான மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும், எப்படி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க, எவ்வளவு லவ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு புரியல, என்னப்பா இது வண்டியிலேயே போயிட்டு இருக்காங்களே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த படத்தை ஒரு ஒரு நமக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்னஸோட அந்த படத்தை பார்த்தா நம்மளுக்கு அது புரியும். அவ்வளோ அழகான ஒரு படம், அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இருக்கிற படம். இது சிம்பாலிக்கா எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட ஆசை மனசுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஹார்ட்டை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கிடைக்கும் பொழுது அந்த ஆசையா அவங்களுக்கு போய் அதை இன்னொரு நபர் நம்ம ஆசையை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் நான் சொல்ல வர அந்த விஷயம். அந்த படத்தையும் கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த புக்கை படிச்சுட்டு பாருங்க. பிகாஸ் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த விஷுவலை வச்சுக்கிட்டே மேபி நீங்க இந்த புக்கை படிக்கும் போது வேற மாதிரி இருக்கலாம். இந்த புக்கை படிச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால நீங்க பண்ணி பாருங்க. இந்த சோல்மேட் 50லயும் மீராவும் கபீரும் மொனஸ்ட்ரி போவாங்க. இங்கேயும் மொனஸ்ட்ரி போவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து லிங்க் ஆகும். மொனஸ்ட்ரி அப்படிங்கிறது மேபி உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு பத்தின ஒரு ஐடியா வந்து இந்த புக்ல கிடைச்சிடும். அண்ட் இந்த படத்தை மின்மினி வந்து பார்க்கும்போது மொனஸ்ட்ரி இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு புரிதல் கிடைச்சிடும். ஸோ எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த படம் பார்க்கும்போது மொனஸ்ட்ரினா என்னன்னு எனக்கு புரியல. அப்புறம் இந்த புக்கு படிக்கும்பொழுது புக்ல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஓ மொனஸ்ட்ரி அப்படிதான் இருக்கும்போது அப்புறம் திரும்ப அந்த படத்தை பார்க்கும்பொழுது ஓ ஓகே அந்த மொனஸ்ட்ரினாங்களே அது இதுதான் போல இருக்கு, நம்ம இந்த படத்துல நோட்டே பண்ணலையேப்பா, நோட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால இந்த புக்கை படிச்சுட்டு ஒரு இமேஜினேஷனோட அந்த ஒரு இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த இமேஜினேஷன் ஸ்கில்ஸை நல்லா பார்த்துட்டு ஒரு இமேஜினேஷன் வேர்ல்ட்ல நீங்க ஒரு ஒரு ஹிமாலயாஸை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை பாருங்க. ஸோ இட் வில் பி வெரி நைஸ். ஓகே, ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ எல்லாருக்குமே சரி, நம்ம பாட்காஸ்ட்டை லவ் பண்ற எல்லா நபர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறது வந்து ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பாட்காஸ்ட்ல இப்போதான் 2026 தொடங்கினதுக்கு அப்புறம் ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஜனவரி 30ஆம் தேதிக்கு அப்புறம் இல்லை ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் போடுற எபிசோட அந்த எபிசோட் இருக்கு அப்படிங்கிறதுனால ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறேன். ஸோ இப்போ வரைக்குமே உங்களோட ரெசல்யூஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் இப்பயாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. இட்ஸ் பீன் அ மந்த். தட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே. நம்ம வந்து எப்போ மாறணும்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம மாறலாம். ஸோ மாறணும்னு நினைச்ச விஷயங்களை
இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஆல் சேஞ்ச் இன் விச் எவர் வே வி வாண்ட். ஓகே, அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். நன்றி ஃபார் போனா வராது பொழுதுபோன கிடைக்காது என்று இருக்கும் உங்கள் நேரத்தை என் வார்த்தைகளுடன் செலவதற்கு. அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். பேச்சால் வார்த்தைகள் பிரபஞ்சத்தை பல பல பார்க்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.